Taste the Daily. அண்மை செய்தி. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டிலிருந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்களை புலனாய்வு குழுவினர் எடுத்துச் சென்றுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். சையத் வணக்கம். ஞானசேகரன் வீட்டிலிருந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் மட்டுமின்றி சொத்துக்கள் குவித்திருக்கக்கூடிய பத்திரங்களும் அதே போன்று பட்டா கத்தியை கூட புலனாய்வு பிரிவினர் தற்போது எடுத்து சென்றிருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி இரவு மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக திமுக நிர்வாகி ஒருவர், அதாவது ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கிறது, எது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என்பது குறித்து காவல் ஆணையர் அளித்த விளக்கத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் தேசிய மகளிர் ஆணையமும் சரித்திர பதிவு குற்றவாளி ஒருவரை இத்தனை நாட்களாக கைது செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்துக்கு காரணம் என கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. இதனை அடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்றம் 3 சிறப்பு அதிகாரிகள் கொண்ட IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து அந்த 3 சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. நேற்று முன்தினம் கூட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்திய நிலையில் இன்று காலை 9 மணிக்கு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள இந்த கைதாகியுள்ள திமுக பிரமுகர் ஞானசேகரன் வீட்டில் காலையிலிருந்து சோதனையை நடத்தினர். நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 சேலம் துணை ஆணையர், ஆவடி துணை ஆணையர், அதே போன்று அண்ணாநகர் துணை ஆணையர்கள் இந்த 3 சிறப்பு புலனாய்வு பிரிவினரும் இன்று காலை 9 மணியிலிருந்து சிறப்பு புலனாய்வு காவல்துறை ஊழியர்களுடன் நேரடியாக ஞானசேகரனின் வீட்டுக்கு வந்து இந்த விசாரணையை தொடங்கினர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணை 5 மணி வரையில் சுமார் 10 மணி நேரத்துக்கு மேலாக அவரது வீட்டை சல்லியாக சோதனையிட்டிருக்கின்றனர். சல்லறை போட்டு நடத்திய இந்த சோதனையில் பெட்டி பெட்டியாக ஆவணங்களை புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் ஒரு புறம் என்றால், சொத்து ஆவணங்கள் யார் யாரிடம் எது தொடர்பான மிரட்டி பணங்களை பெற்றார், எது தொடர்பான சொத்துக்களை அவர் கைப்பற்றியுள்ளார் என்பது குறித்த ஒரு பல ஆவணங்களை இவரது வீட்டிலிருந்து புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஏற்கனவே இந்த ஞானசேகரன் என்பவர் சொத்துக்களை மிரட்டி அபகரிப்பது, சொத்துக்களை பணயமாக வைத்து பணத்தை பெறுவது போன்ற தொடர் குற்றச்சாட்டில் இவர் ஈடுபட்டார் என்று 15க்கும் அதிகமான வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கேற்றாற்போல் ஏராளமான ஆவணங்களை 10 மணி நேரத்துக்கு மேலாக சல்லடையாக தேடி இந்த ஆவணங்களை கைப்பற்றி இருக்கின்றனர். ஆவணங்களை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் பட்டா கத்தி ஒன்றையும் புலனாய்வு பிரிவினர் இவரது வீட்டிலிருந்து நேரடியாக எடுத்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் பல ஆவணங்கள் பெட்டி பெட்டியாக டாக்குமெண்ட் மற்றும் பட்டா கத்தி, பென்டிரைவ், அதே போன்று மடிக்கணினி உள்ளிட்டவற்றையும் புலனாய்வு பிரிவினர் தற்போது கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கின்றனர். இதில் உள்ள ஆவணங்கள் எங்கிருந்து பெறப்பட்டிருக்கிறது, இதில் என்னென்ன தகவல்கள் உள்ளன, அதே போன்று மடிக்கணினியில் எது போன்ற காட்சிகள் எல்லாம் உள்ளன. ஏற்கனவே இவரது மடிக்கணினியில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆபாச வீடியோக்கள் எங்கெங்கு எடுக்கப்பட்டன என்பதெல்லாம் சைபர் குற்றங்களை விசாரிக்கும் போலீசாரிடம் ஒப்படைத்து இந்த விசாரணையை துரிதப்படுத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்த உள்ளனர். ஏற்கனவே ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இத்தனை நாட்களாக இந்த விசாரணை என்பது தாமதமாக நடைபெற்றாலும் தற்போது 10 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் இவ்வளவு ஆவணங்களையும் பட்டா கத்தியையும் கைப்பற்றி இருக்கும் நிலையை பார்க்கும்போது ஞானசேகரன் எது போன்ற குற்ற செயல்களில் இத்தனை ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தார், அவரை எதற்காக காவல்துறையினர் இதுவரை கைது செய்யாமல் அவர் மீது எந்த விதமான வழக்கையும் பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த விசாரணையில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்.